900 கோடி ஏப்பம் போட்ட மு.க. ஸ்டாலின் தெரிக்கவிட்ட ஆதவ் அர்ஜுனா. அசிங்கப்பட்ட உதயநிதி. சட்டசபையில் விஸ்வரூபம் எடுத்துள்ள 900 கோடி ரூபாயை முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏப்பம் போட்ட விவகாரம். இதில் என்ன சொல்லி மார்ட்டின் குடும்பத்தினரிடம் 900 கோடியை வாங்கி ஏப்பம் போட்டது என்கிற தகவலும் கசிந்துள்ளது. மேலும் இந்த தகவல் வெளியாகி மார்ட்டின் குடும்பத்தை நம்ப வைத்து மு.க. ஸ்டாலின் குடும்பம் ஏமாற்றி இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சட்டசபை கூட்டத்தொடரில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிக் கொண்டிருந்த போது திமுக உறுப்பினர்கள் லாட்டரி என கோஷமிட்டனர். உடனே குறுக்கிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, லாட்டரி என கோஷமிடுகிறார்கள். 900 கோடி லாட்டரி நிறுவனத்திடம் இருந்து திமுக எதற்காக வாங்கியது என்று தைரியம் இருந்தால் உதயநிதி சொல்ல முடியுமா என்று சவால் விடுத்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இதனைத் தொடர்ந்து பேசிய உதயநிதி, 900 கோடி அவருடைய மாமனார் தான் கொடுத்தார், அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என பேச, அதற்கு ஆதவ் அர்ஜுனா, அது அவருக்கும் உதயநிதி அப்பாவுக்கும் தான் தெரியும், இங்கே அப்பாவை காணோம், அதனால் வீட்டுக்கு சென்று அவருடைய அப்பாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என ஆதவ் அர்ஜுனா பேச, கப்சிப் என சத்தமே இல்லாமல் அடங்கியது உதயநிதி தரப்பு. இந்த நிலையில் லாட்டரி என திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கோஷமிட்டு உதயநிதி ஸ்டாலினை மட்டுமில்லை, அவருடைய தந்தையையும் தெருவில் இழுத்து அசிங்கப்பட வைத்து விட்டார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா வெச்சு செஞ்சு விட்டார் என்றே சொல்லலாம். இனி திமுக தரப்பிலிருந்து யாரும் லாட்டரி என வாயே திறக்க மாட்டார்கள் என்பது போன்று அமைந்துவிட்டது. இந்த நிலையில் 900 கோடி எதற்காக மார்ட்டின் குடும்பத்தினரிடமிருந்து திமுக வாங்கியது என்கின்ற தகவல் கசிந்துள்ளது. கடந்த 2001 சட்டசபை தேர்தலுக்கு முன்பு திமுக பார்ட்டி நிதியாக 900 கோடி லாட்டரி நிறுவனத்திடம் வாங்கி இருக்கிறது. அதற்கு சில கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினர். அதில் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் சட்டப்பூர்வமாக மீண்டும் லாட்டரி விற்பனை செய்ய அனுமதிப்போம் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறது மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினர். இதனைத் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் ஆட்சிக்கு வந்தால் சட்டப்பூர்வமாக லாட்டரி விற்பனை செய்ய அனுமதிப்போம் என 900 கோடி வாங்கினீர்களே, எப்ப அனுமதி கொடுப்பீர்கள் என மார்ட்டின் தரப்பிலிருந்து கேட்க, அதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக மார்ட்டின் தரப்பில் இருந்து இது குறித்து முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலினிடம் கேட்டால், அவர் மார்ட்டின் தரப்பில் இருந்து பேசுவது தன்னுடைய காதில் விழாதபடியே இருந்திருக்கிறார். பிறகுதான் மார்ட்டின் தரப்பினருக்கு தெரிய வந்திருக்கிறது, தாம் திட்டமிட்டு மு.க. ஸ்டாலினால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று. அந்த வகையில் பொய்யான கமிட்மெண்ட் கொடுத்து மார்ட்டின் தரப்பினரிடமிருந்து சுமார் 900 கோடியை நிதியாக பெற்று ஏப்பம் போட்டிருக்கிறது மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினர் என்பது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் லாட்டரி நிறுவனத்திடம் 900 கோடியை நிதியாக பெற்று ஏப்பம் போட்ட மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினர் தற்பொழுது அவர்களுக்கு எதிராகவே லாட்டரி என கோஷமிட செய்து வந்தது அவர்களுக்கு வினையாக அமைந்துள்ளது. இனி திமுக தரப்பில் இருந்து யாரும் லாட்டரி மார்ட்டின் குடும்பத்தினர் பற்றி வாய் திறந்தால் அவங்க கிட்ட இருந்து எதற்கு நீங்கள் 900 கோடி வாங்கினீர்கள் என மக்களே மு.க. ஸ்டாலின் குடும்பத்தினரை நோக்கி கேள்வி எழுப்ப தயாராகிவிட்டார்கள்.